ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாராலையும் செல்லமா தலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அவர் ஃபஸ்ட்டு என்ன மூவியில் வந்து லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் 25th மூவி, அதுக்கப்புறம் 50வது மூவி, இந்த படங்கள் மட்டும் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவர் சமீபத்தில் தான் துபாயில் நடந்த 24H கார் ரேஸில் வெற்றிகரமாக 3rd பிளேஸை வின் பண்ணி கெத்து காட்டியிருக்காரு. அவர் ஆக்ட் பண்ண மூவியை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட லைஃபை குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இவரோட அப்பாவான சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பாலக்காடு கேரளா பூர்வீகமாக கொண்டவர். இவரோட அம்மாவான மோகினி அவர்கள் கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்டவங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா அண்ட் ஒரு தம்பி இருக்காங்க. அஜித் அவர்கள் வந்து தன்னோட 10th கிளாஸ்லேயே ஸ்கூலை விட்டு நின்றுட்டு தன் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்க ஒருத்தர் கூட சேர்ந்து என்ஃபீல்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கே இவர் 6 monthsல வந்து மெக்கானிக் ஒர்க்கையும் கற்றுட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இந்த ஜாப் வந்து பிடிக்கல. ஸோ இதை வந்து அவர் விட்டுட்டு தன்னோட இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்காக இவர் அப்ராட்லாம் போய் வர வேண்டியிருக்கு. ஸோ இது மூலமாக இவர் தன்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதுவும் செட் ஆகாமல் இவர் வந்து அந்த வேலையை விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுவும் சரியாக போகல. ஸோ அதை விட்டுட்டு மாடலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் ஹெர்குலஸ் சைக்கிள் அண்ட் மோட்டார் கம்பெனியோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ PC ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் இவங்களை பார்த்துட்டு இவர் நடிகராக ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 1990 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில தான் இவர் சைல்டு ஆர்டிஸ்டாக தன்னோட ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்ன மூவி அப்படின்னா என் வீடு என் கணவர் அப்படிங்கிற மூவி. அதுக்கப்புறம் 1993 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில சங்கவி அவர்கள் வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயசு தான் ஆகிருக்கு. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வா அவர்கள் தான். இவர் இந்த மூவில ஒரு புது முகத்தை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா SP பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் அஜித் அவர்களை வந்து இந்த மூவில லீட் ரோல் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அஜித் அவர்கள் வந்து ஒரு ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த ரேஸ்ல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி லெக்ல பெரிய இன்ஜுரி ஆகியிருக்கு. அதனால இவர் வந்து பெட் ரிடன் ஆகிடுறாரு. அது மட்டும் இல்லாம 20 monthsக்கு இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவர் கம்ப்ளீட் பண்ணாத சில சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் விக்ரம் அவர்களை வச்சு டப் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மூவி தான் பாத்தீங்கன்னா அமராவதி அப்படிங்கிற மூவி. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் மூவியும் கூட. அதுக்கப்புறம் 1999 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில ஷாலினி, ரகுவரன், ராதிகா, நாசர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை சரண் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சரண் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களை வச்சு காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மூவியால வெங்கடேஸ்வர ஆலயம் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நிறைய மணி வந்து லாஸ் ஆகி இருக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக இவர் இன்னொரு மூவி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டே இல்லாம இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவில ஃபர்ஸ்ட் ஷாலினிக்கு பதிலா ஜோதிகா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்திருக்காங்க. ஆனா டேட் இல்லாத காரணத்தினால அவங்க நடிக்கல. அது மட்டும் இல்லாம ரகுவரனுக்கு பதிலா அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா இருந்திருக்கு. இந்த மூவி வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் வாங்கினாலும் இது ஒரு ஹிட்டான மூவியா தான் அமைஞ்சிருக்கு. அந்த மூவி தான் பாத்தீங்கன்னா அமர்கலம் அப்படிங்கிற படம். இதுதான் அஜித் அவர்களோட 25வது படம். அது மட்டும் இல்லாம இந்த மூவில இருந்து தான் அஜித் அண்ட் ஷாலினிக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் ஸ்டார்ட் ஆகி இருக்கு. இந்த மூவி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷாலினிக்கு அஜித் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. இந்த லவ் ஸ்டார்ட் ஆக ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூவில அஜித் அவர்கள் வந்து ஒரு சீன்ல ஷாலினியோட கையை கட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அப்ப ஷாலினி அவர்களோட கையில வந்து உண்மையாவே கட் ஆகி பிளட் லீக் ஆகியிருக்கு. ஆனால் அதுக்கு ஷாலினி வந்து பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப காமாக இருந்திருக்காங்க. ஸோ அஜித் வந்து நம்ம கேர்லெஸ்ஸால இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி ஃபுல்லாகவே ஷாலினியை வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஷாலினியோட இந்த கேரக்டர் வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால இவர் வந்து ஷாலினியை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியோட டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க நெக்ஸ்ட் இயரே 2000ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2011 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில ஹீரோயினா ட்ரிஷா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து வெங்கட் பிரபு கிட்ட 2008ல ஹாலிவுட்ல ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா த டார்க் நைட் அப்படிங்கிற மூவி. இதுல ஜோக்கர் கேரக்டர்ல
ஹீத் லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர்ல நான் நடிக்கணும்னு சொல்லி ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்திருக்கு. அந்த ஸ்கிரிப்ட்ல இது மாதிரியான ஒரு கேரக்டரும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அஜித் அவர்கள் வந்து இந்த மூவில நடிக்க உடனே ஓகே சொல்லியிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 100 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு சூப்பரான மூவி தான். வெங்கட் பிரபு அஜித் அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அது மங்காத்தா மூவி தான். அண்ட் ஃபைனலா இவரோட குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி மூவி 2025ல ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மூவி லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.